மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தாவேக ஆட்சி அமைந்து இன்றோடு கிட்டத்தட்ட 8 நாட்களை கடந்து விட்டது. ஆக்சுவலாக தாவேக தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் இன்றைக்கு கேரளாவுக்கு போயிருந்திருக்கணும். ஏன்னா கேரளாவில் அவர் அந்த கா காங்கிரஸ் கட்சியினுடைய பதவியேற்பு விழா, கேரள அரசை இப்போ காங்கிரஸ் பிடிச்சிருக்கு இல்லையா, கடந்த தேர்தலில் அந்த பதவியேற்பு விழாவுக்கு இவரை அழைத்திருந்தார்கள். போகிறதா தான் முதல்ல திட்டம் வைத்திருந்தார்கள். இப்போ அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாரு. அதற்கு அவர்கள் கிளப்பி விடுற விஷயம் என்ன அப்படின்னா, ரூட் மாஃபியான்னு ஒரு குரூப் வச்சிருக்காருல்ல, இது மூலமாக அவங்க மடை மாற்றி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, இவர் போனால் உடனே பெரிய கூட்டம் வந்துடும், பயங்கரமான கூட்டம் வந்துச்சுன்னா பதவிப்பு விழாக்கே பிரச்சனையாயிடும், அங்கே பெரிய சிக்கலாயிடும். அதனால உளவுத்துறை எச்சரிக்கை காரணமாக முதலமைச்சர் விஜய் கேரள பயணத்தை ரத்து செய்து விட்டார் அப்படின்னு ஒரு பெரிய அது ஒரு பொய்யை பரப்பி விடுறாங்க. ஓகே, அது அவர்களுக்கு உண்மையாக இருந்துட்டு போட்டோம். ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னு சொன்னால், இவர் காங்கிரஸ் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதை டெல்லியில் இருக்கிற அமித்ஷா தரப்பு ரசிக்கல. இவர் காங்கிரஸோடு நெருக்கமாற மாதிரி சீனம் போட்டார்னா அவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள். காரணம் என்னன்னா, இந்தியா முழுமைக்கும் காங்கிரஸை அழித்தொழிக்கணுன்றது தான் பாஜகவுடைய பிரதானமான ஒரு விஷயம். இங்கே அவர்களுக்கு அமைச்சர் பதவி தராம இப்ப வரைக்கும் இழுத்தடிக்கிறதுக்கு அது ஒரு காரணம். ஏன்னா முதல்ல போய் துண்டு போட்டாங்க. திமுக கூட்டணியிலிருந்து பிச்சுக்கிட்டு போன முதல் காங்கிரஸ் அந்த 5 எம்எல்ஏக்களும் அந்த கிறிஸ் சோடங்கரும் நிறைய புல்லுருவிகள், இந்த நம்ம யாருன்னா அந்த ஒரு கேரக்டர் பேசிக்கிட்டே தெரியல, பேரே சொல்லணும்னு தோணலை எனக்கு. அந்த மாதிரி ஆள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தேர்தலுக்கு முன்பாகவே என்னை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு பெரிய தப்பு பண்ணிடுச்சு. திமுக ஆரம்பத்திலே காங்கிரஸை துரத்தி விட்டுருந்தீங்க, இந்த 5 எம்எல்ஏ கூட கிடைச்சிருக்க மாட்டாங்க. இந்த விசிலை பார்த்து ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க. விசில் போய் பெருசாக இருக்கோன்னா விசில் அவர்களை வெற்றி பெற வைத்திருக்காது. அது புரியல. எனிவே 18 எம்எல்ஏ இருந்து கழுத தெரிஞ்சு கட்டருமான கதையா இப்போ 5 எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏ முதல்ல துண்டு போட்டாங்க. நமக்கு 2 அமைச்சர் வாங்கிடலாம்னு ஐடியா பண்ணாங்க. மேயர்கள் வாங்கலாம், அப்புறம் நமக்கு நிறைய உள்ளாட்சியில் பெரிய லெவலில் சீட்டு நம்ம வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதை பாஜக மேலிடம் விரும்பல. அப்போ ஆட்சியில் இருக்கிறது யாரு? தாவேகா தானே, விஜய் தானே. பாஜக மேலிடம் விரும்பினா என்ன, விரும்பாம போனா என்ன? அவங்க ஏன் முடிவு பண்றாங்க அப்படின்னா, விஜய் இயக்குவது அவர்கள் தான். அவர்கள் சொல்படி தான் விஜய் இப்போ ஆடிக்கிட்டு இருக்காரு. அது அடிப்படையில் தான் இந்தியா முழுமைக்கு நடந்த தேர்தல்களில் மிக முக்கியமான நபர்களாக தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்று, பாஜகவை கடுமையாக எதிர்த்த மம்தா பானர்ஜி மோசமான தோல்வியை தழுவியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெல்லிக்கும் தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சவால் விட்ட ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. நாங்கள் ஸ்கெட்ச் போட்டு தான் தோற்கடிச்சோன்னு அமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்ட பிறகு ஆதவ்ன்ற ஒரு கேரக்டர் பேசுது. இந்த ஆள்லாம் உண்மையிலேயே அமைச்சராக இருக்க தகுதியே இல்லாத ஆள். அமைச்சருக்கு ஓயவா இருக்க கூட தகுதி கிடையாது. காசை தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க ஆதவுக்கு. மண்டையில ஒன்றும் கிடையாது, மசாலாலாம் எதுவும் கிடையாது. ஆனால் எப்படியோ அமைச்சர் பதவி உட்காந்து குருவி உட்கார பணம்பழம் ஊந்த கதையா அமைச்சர் பதவி ஸ்கெட்ச் போட்டு நாங்கள் தூக்கணும்னு ஒருத்தன் வெளியில பொது வெளியில மைக்கு போட்டுக்கிட்டு பேசுறான்னா அப்ப எவ்வளவு தரங்கட்டத்தனமான அரசியலை அவர்கள் செய்திருக்கிறார்கள் தெரியும். இதுக்கு முழுக்க முழுக்க ஒன்றியத்தில் இருக்கிற பாஜகவும் தேர்தல் கமிஷனும் துணை போயிருக்கு. இதுதான் காரணம். அதனாலதான் கொளத்தூர்லயே அந்த தொகுதி அவ்வளவு பிரம்மாண்டமாக நல்ல முறையில நிறைய நலத்திட்ட உதவிகளை செய்து வைத்திருந்த ஸ்டாலின் அவர்கள் 8000 ஓட்டுல தோக்குறார். இப்போ காங்கிரஸ் உள்ளே வருவதை விரும்பாத பாஜகவுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்காம இழுத்தடிச்சிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். விரிவாக்கம் நடக்காம இருக்கிறதும் அது ஒரு காரணம். எல்லா அழுத்தங்களுக்கு பிறகு 6 நாட்களுக்கு பிறகுதான் அறிவிக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்குனார். ஏன்னா எல்லாரும் நெருக்கடி, தமிழ்நாடு ஸ்தம்பித்து போச்சு, அதிகாரிகள் கையில அரசாங்கம் நடக்குது, ரொம்ப ஆபத்து, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகும் அமைச்சர்கள் இலாக்கா ஒதுக்கலைன்னா நிர்வாகத்தை யார் நடத்துறது? அப்ப அதிகாரிகள் கையில தான் மொத்தமா இருக்கு அப்படின்னு மிக மோசமான ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்ச பிறகு, பொது வழி முழுக்க அந்த மாதிரி தகவல் வந்த பிறகுதான் இந்த விஷயத்தை அவர் விஜய் கையில் எடுத்தார். அப்ப அமைச்சர்கள் இலாக்காக்கள் ஒதுக்கப்படுது. அதுலயே நிறைய கேலி கூத்துக்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அதிமுக பிரிந்து வந்தவர்கள், இவருக்கு 25 பேர் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அவங்க மேல பெரிய நடவடிக்கை இப்போ ஒரு பக்கம் தனியா போயிட்டு இருக்கு. அங்கேயும் இருக்கிறவர்கள் அமைச்சராக எடுத்தா இவர் பதவி நாற்காலியை ஆட்டம் கண்டுறோம். அந்த நாற்காலியை, சிஎம் நாற்காலியை தூக்கி அதில் உட்கார வச்சு விஜய் உட்கார வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறது யார் தெரியுமா? கம்யூனிஸ்ட் கட்சிகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சி 4 ஓட்டு, இன்னொரு பக்கம் விசிகா, இன்னொரு பக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். இவர்கள் சேர்ந்து தான், காங்கிரஸ் சேர்ந்து தான் அந்த நாற்காலியை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதில் யார் பின்னாடி வெளியில வந்தாலும் நாற்காலி கவுந்துரும்.
அமைச்சர் பதவி கொடுத்தா அப்பவும் நாற்காலிக்க வந்துடும். ஏன்னா குதிரை பேரத்தில் மாட்டிப்பார். குதிரை பேரம் செய்தது உண்மையாயிடும், ஊர்ஜிதமாயிடும். வெளியேருந்து அவங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை, அவங்க மேலே வழக்கு இழக்கு வராமல் கூட இவர் வந்து ஏதாவது பார்த்துக்கலாம், ஏதோ ஒரு கெஞ்சி கெதறி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கலாம். அதை தான் அவங்க தங்களை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க இப்போ அதிமுக சைடில். அதன் விளக்கம் நான் தனியாக இன்னொரு வீடியோவை சொல்கிறேன். நான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இப்போ கேரளா போகிறது ட்ராப் ஆயிடுச்சு, அவர்கள் விரும்பலை பாஜக மேலிடம். அதனால இவர் வந்து போகலை, ரத்து பண்ணதுக்கு ஒரு காரணம் வேணும். இந்த வெள்ளட்டவல் காரணம் மாதிரி இவர் சீட்டில் போட்டது வெள்ளட்டவலை யாரோ செய்தி போட்டவொடனே நீக்கிட்டாருன்னு ஒரு ரூட்டை கிளப்பி விட்றானுங்கல்ல. அப்புறம் தானே டிஃபன் பாக்ஸை சோறத்து சாப்பிட்றாரு, தானே பாதுகாப்பு முறைகளை பார்த்துக்கிட்டாருன்னு நிறைய பில்டப்லாம் பண்ணுறாங்களா. அந்த மாதிரி ஒரு பில்டப் தான் ரத்துக்கு ஒரு பெரிய விஷயம். உண்மையிலேயே ரத்து செய்யப்பட்டது அவர்கள் ரசிக்கலை, பாஜக மேலிடம் ரசிக்கலை, அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுத்ததான் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து விஜய் அவர்கள் ரொம்ப நேர்மையாளர். அவர் பாருங்க, ஜெயிச்சு வந்த உடனே தீய சக்தின்னு சொன்ன ஸ்டாலின் அவர்களே வீட்டில் போய் பார்க்குறாரு, அவரும் வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அனுப்புறாரு, கட்டி பிடிக்கிறாங்க, வாழ்த்துக்களை பரிமாறிக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் சட்டசபை தான் ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு, ஆனால் அவர் வீட்டு வாசலுக்கு வரும்போது கட்டி பிடிக்கிறாரு, கை கொடுக்குறாரு, கட்டி பிடிச்சி ஒரு உள்ளே கூப்பிட்டு போகிறாரு, அப்படிலாம் வந்தது இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரிசையாக எல்லா தலைவர்களையும் சந்திச்சார். இதுவரை தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த யாரும் இப்படி ஒரு சந்திப்புகளை நடத்தினதே இல்லை. இது எல்லாம் பேசு பொருளாக மாறிச்சா? அப்போ விஜய் மாறிவிட்டார், விஜய் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டாரு. விஜய் ரொம்ப அவருடைய அரசியல் புரிதல், அவர் அரசியலுடைய செயல்பாடுகளை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வித்தியாசமான அரசியல்வாதியாக மக்கள்கிட்ட இருக்காரு. அரசு ஊழியர் மாதிரி காலையில் 9 மணிக்கு வந்தால் சாயங்காலம் 5 மணிக்கு தான் போகிறாரு அப்படின்னு என்னென்னமோ உருட்டிகிட்டு இருக்கானுங்க. ரீல்ஸ்லேயே பிறந்தவனுங்க, இதை தவிர வேறு எதுவும் தெரியாது அவங்களுக்கு, உருட்டிகிட்டே இருக்கானுங்க. இவர் போய் எல்லாம் ஆஃபீஸாக போய் பார்த்தாரு. ஆனால் சில ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி போட்டு சோஃபா அமுச்சு விட்டார், சோஃபா மாடல் ஆட்சி. ஏன் பிசிக அலுவலகத்துக்கு சோஃபா போச்சுன்னு இது வரைக்கும் தெரியாது, ஏன் சிவி சண்முக அலுவலகத்துக்கு சோஃபா போச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. எத்தனையோ தலைவர்களை போய் சந்திச்சாரு, யார் வீட்டுக்கும் சோஃபா போலையே. ஆதாயம் தேவை என்பதனால் இவர்கள் கூட சோஃபா போச்சு. ஆனால் இது வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அதற்கான சரியான விளக்கத்தை கொடுக்கல. அவர் ஏதோ ஒன்று சொன்னார், ஒரு பதிலே சொன்னார், ஆனால் அந்த பதிலெலாம் நம்புற மாதிரி இல்லை. எனக்கு உண்மையிலே அதில் பெரிய நம்பிக்கை இல்லை, அது நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. ஓகே ரைட், எனிவே அது வந்து எப்படி இருந்தாலும் வெளிச்சத்துக்கு வந்துடும். இப்போ இந்த சோஃபா மாடல் ஆட்சி இது ஒரு பக்கம் தனியாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இதுக்கிடையில ஒரு மாற்றம், விஜய் பெரிய மாற்றம், ஒரு பெரிய நிறைய மாற்றங்களை ரொம்ப நேர்மையாக அரசியல் நடத்துறாரு, எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்கிறாரு. அசம்பிளியில் பாருங்க கோவப்பட மாட்டேங்கிறாரு, குறிப்பெடுத்துக்கிறாரு, வீட்டுக்கு போய் தான் பக்கமாக பதில் போடுறாரு. அசம்பிளியில் இருக்கும்போது ரொம்ப சாந்த சொருபியாக இருக்காரு, வெளியே போனவன தான் அப்படியே உக்கிரமாக மாறிடுறாரு அப்படின்லாம் பேசுகிறாங்க. இவங்க அம்பியாக இருக்காரு, அங்கே அண்ணினா மாறுறாருன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. அவர் விஜயெல்லாம் மாறவே மாட்டார். எப்பவுமே விஜயனுடைய அந்த வெறுப்பு அரசியல் எப்பவுமே இருக்கும், அது அவருடைய பிறவி குணம் கூடவே இருக்கிறது, அதனால அது மாறாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு முதலமைச்சராக பதவி வந்த பிறகு ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்க எதிர்கட்சிகள் எதிரி கட்சிகள் அப்படின்னு யாராக இருந்தாலும் முதலமைச்சர் பதவி என்பது உட்கார்ந்துட்ட பிறகு எல்லாருக்கும் பொதுவானவராக மாறிடுறாரு. இது வரைக்கும் அப்படிதான் எல்லாருமே ஆண்டாங்க, எல்லாருமே அப்படிதான் ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் இவர் வந்த பிறகு ஜெயலலிதாவுடைய பாணியை கையில் எடுக்கிறார். அது என்னன்னு நினைக்கிறீங்களா? ஜெயலலிதா பழி வாங்குவாங்க, அவருக்கு பிடிக்கலன்னா உடனே அவங்கள யாராக இருந்தாலும் கைது பண்ணுவாங்க. ஆனால் அது கைது பண்ண பிறகு அசிங்கப்படுவாங்க, அது தனி ரகம், அசிங்கம் போட்டு கேவலப்படுவாங்க, அது தொடச்சி போட்டு போகிற கேரக்டராக இருந்தாங்க அவங்க. நமக்கு ஜெயலலிதாவுடைய நிர்வாக திறமை பிடிக்கும், ஆனால் அந்த 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 பழிவாங்குதல் உணர்ச்சி பிடிக்காது, வெறுப்பு அரசியல் பண்ணது பிடிக்கல. அதை மக்கள் அவங்களுக்கு திருப்பி பதிலடி கொடுத்தாங்க. அதை உணர்ந்து கொண்ட பிறகு அதுக்கப்புறம் வந்த பிறகு கொஞ்சம் அமைதியாயிட்டாங்க. முதல் முறை ஆட்சியில் வந்த உடனே அவங்க செஞ்ச பெரிய தப்பு என்ன தெரியுமா? கலைஞர் கருணாநிதியை நள்ளிரவில் போய் அதிகாலையில் போய் வீடு பூந்து அவரை அரெஸ்ட் பண்ணுது. இதுதான் இருக்கிறதுலே மிக கேவலமான ஒரு விஷயம். அதை இன்னைக்கும் அந்த வீடியோ இருக்குது இணையங்களில், நீங்கள் பார்க்கலாம். அந்த செய்கை செய்ததனுடைய விளைவாக ஜெயலலிதா மீது மரியாதை வைத்து ஜெயலலிதாவுக்கு வாக்களித்த பல பேரும் அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட நிறுத்திட்டாங்க. ஏன்னா இந்த பொம்பளை வந்து பழி வாங்குதுப்பா, இது ஐயா இது ரொம்ப ஒஸ்ட்டுப்பா, இது அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னது அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பானுவாங்கல்ல, அது என்ன பழமொழின்னு உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த மாதிரி வந்து அர்ப்பனுக்கு வாழ்வு வந்துட்டு அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி இவங்க அதிகாரம் இவங்க கையில் வந்து அப்போ வந்தப்போ, நான் ஜெயலலிதா பற்றி சொல்லிட்டு இருக்கேன், இப்போ ஜெயலலிதா அவர்களுக்கு அதிகாரம் கையில் வந்தப்ப உடனடியாக போய் வந்து எப்படியாவது இவர் அரெஸ்ட் பண்ணணும், மேம்பால ஊழல் வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கை, ஒரு புட்டப் கேஸ் போட்டு, அது புட்டப் கேஸ் தான். ஏன்னு சொல்கிறேன், நான் சென்னையில் 10 மேம்பாலங்கள் இன்றைக்கும் நீங்கள் நம்ம அந்த மேம்பாலங்களை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். எங்கே போனாலும் மேம்பாலங்களில் டிராஃபிக் சிக்கல் இல்லாமல் கடன்னு போக முடியுது. காரை ஓட்டுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
வாகனம் ஓட்டுற எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ தூரம் அதுக்கு முன்னாடி கால் கடுக்க நம்ம டிராஃபிக்கில் நிற்கணும். இப்போ அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அந்த அந்த சாலையை தாண்டணும்னா, அந்த ஜங்ஷனை தாண்டணும், அந்த சிக்னலை தாண்டணும்னா பிரிட்ஜ் மேலே ஏறினா நீங்கள் பாட்டு போயிடலாம். அப்படி 10 மேம்பாலங்கள் சென்னையில் பயங்கரமாக கட்டப்பட்டுச்சு. அப்போ மேயராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தான் மேயராக இருக்காரு. கட்டப்பட்ட ஊழல் வழக்கு, மேம்பால ஊழல் வழக்குன்னு அதுக்கு பேர். அதை பேரில் தான் கருணாநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சாங்க. ஆனால் அந்த ஊழல் வழக்கில் சார்ஜ் ஷீட் கூட போடல. அப்புறமா அவர் அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்துட்டார். உடனடியாக அவர் வந்து ஜாமீனில் வெளியில் வந்துட்டார். அந்த ஊழல் வழக்கில் சார்ஜ் ஷீட் இப்போ வரைக்கும் போடல. இன்னைக்கு வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் மேம்பால ஊழல் வழக்கு என்பது பழிவாங்கிற வழக்காக தான் இருந்துச்சு. சார்ஜ் ஷீட் போடப்படலை, ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலை, ஒரு குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படலை. அப்போ போய் மேம்பாலத்தில் இடிச்செல்லாம் பார்த்தாங்க. ஏதோ வந்து தர குறைவான விஷயத்தில் தரமற்ற பொருட்களால் கட்டப்பட்டுச்சு, பெரிய மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பண்ணாங்க. ஆனால் அந்த மேம்பாலங்கள் இன்றைக்கும் சாட்சியாக கம்பீரமாக நிற்குது. ஆனால் அப்படியே கட் பண்ணி நீங்கள் வந்து குஜராத்தோ பீகார்லையோ போய் பார்த்தீங்கன்னா மேம்பாலங்கள் அமைச்சர் திறந்து வச்ச நாளே நாளில் இடிஞ்சு உழுந்து ஏராளமான விபத்துகள்லாம் நடந்திருக்கு. பட் இங்கே வந்து மேம்பாலங்கள் இன்னைக்கு வரைக்கும் சாட்சியாக உறுதியாக நிற்குது. அந்த மாதிரி வழக்கு வந்து ஒன்று நீர்த்து போச்சு, ஒன்றுமே நடக்கலை. அப்படி பொய் வழக்காக கருணாநிதியை அன்னைக்கு ராத்திரி கருணாநிதியை அவங்க அரெஸ்ட் பண்ணி கத்த வைக்கணும், அவரை கொடுமைப்படுத்தணும். அந்த நேரத்தில் தான் முரசொலி மாறனை அவர் பேஸ் மேக்கர்லாம் வச்சுருந்தாங்க, இதய அறுவை சிகிச்சை செஞ்சு அவரை தூக்கி போட்டு பயங்கரமாக பண்ணதில் அவர் உடல்நல குறைவு ஏற்பட்டு கொஞ்ச நாளில் அவர் வந்து இறந்தே போயிட்டார். ஆனால் அதற்கு இவர்கள் பண்ண இம்சை தான் காரணம். ஜெயலலிதா கொடூரமான கொடுங்கோல் ஆட்சி பண்ணது, சர்வாதிகாரியாக அவங்க இருந்தது. இந்த பாணியை இப்போ விஜய் கையில் எடுக்கிறாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. இதே பாணியில் அவருக்கு பிடிக்காதவர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ கேட்டால் ஊழல் செய்து விட்டார்கள்னு பொய் சொல்லி அவங்கள கைது பண்ணுவதற்கு திட்டம் வைத்திருக்கிறார். அதற்கு ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. இதை விசிகாவுடைய முக்கியமான நிர்வாகியாக இருந்த சிந்தனை செல்வன் பதவி ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே பதிவு ஒன்று சோசியல் மீடியாவில் போட்டார். சரியா யாருக்கும் பெருசாக அதை கவனிச்சாங்களான்னு தெரியல, பெருசாக போகலை. ஆனால் அவர் அதிலே தெளிவாக சொல்லியிருந்தார், ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் திமுகவுக்காக உழைத்து கொண்டிருக்கிற, திமுக மீது ரொம்ப பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கிற செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ், இன்னும் பல பேர், சேகர் பாபு உட்பட பல பேரை கைது செய்ய திட்டம் வைத்திருக்கு. கேட்டால் இவங்க மேலெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டை வைத்து இவங்கெல்லாம் கைது பண்ணி சிறையில் அடைக்கணும். இதன் மூலமாக நான் தூய ஆட்சியை நடத்துறேன்னு பொதுமக்கள்கிட்ட ரீல்ஸ் போட்டு பொதுமக்களை மடமாற்றணும். ஏன்னா இப்போ ரீல்ஸ் போட்டு தானே ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த மக்களுக்கு மழுங்கு போயிடுச்சு, அறிவு இல்லை. புள்ள சொல்கிறான், பேத்தி சொல்கிறான், பேரன் சொல்கிறான்னு முட்டாள்தனமாக தன்னுடைய வாக்கை உருப்படாத கட்சிக்கு போட்டு அப்படிதான் அந்த கட்சியை சொல்கிறாங்க அவங்க. நான் சொல்லலை, இது மக்கள் இப்போ அவங்களே கொந்தளிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய வீடியோக்கள் வெளியில் வருது. இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்கிறவருக்கு இந்த புத்தியை எவனும் சொல்லிக் கொடுக்குறான், வேற எவனும் சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு நபர் தான் இருக்காரு. ஏன்னா அவருக்கு பர்சனல் வஞ்சன் இருக்கு, தனிப்பட்ட கோபம் இருக்கு. என்ன தனிப்பட்ட கோபம்னா, இவர் திமுக ஆட்சியில் தனக்கு ஒரு எம்பி பதவி கிடைக்கும், தான் கோடி கோடியாக பணம் கொடுத்துருக்கோம், சபரீசனோட நெருக்கமாக இருந்தார், ஸ்டாலினோட மாப்பிள்ளையோட மிக நெருக்கமாக இருந்த இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற ஆதவ், இந்த வளர்ந்து கட்ட ஆளு அப்போ திமுகவில் இருக்கும்போது ஏராளமான பணத்தை தன் வளர்ச்சிக்காக தன்னை எம்பி ஆக்கிடலாம், தான் எம்பி ஆயிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு பணம் கொடுத்தாரு. லாட்ரி சீட்டை திரும்ப கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணாரு, கேஷினோ நடத்த ட்ரை பண்ணாரு. இது எதுக்குமே திமுக அரசாங்கம் செவி சாய்க்கல. அதனுடைய கோபத்தின் வெளிப்பாடாக தான் அங்கிருந்து விசிகாக்கு வந்தார். விசிகா வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி எம்பி ஆயிடலான்னு பார்த்தாரு, அங்கு நடக்கலை. அங்கேயும் குட்டை குழப்பியா இருந்தவொடனே அங்கேருந்து திருமாவளவன் துரத்தி விட்டாரு. அங்கேருந்து வந்து விஜயோட சேர்ந்து இன்றைக்கு விஜய் கட்சியை முழுமையாக ஆக்கிரமிச்சிருக்கிறது இந்த ஆதவோட லாட்ரி பணம் தான். முதலமைச்சராக இருக்கிறவர் சொந்தமாக அரசாங்கம் ஒரு கார் கொடுக்கும், அந்த காரில் அவர் பயணம் பண்ணலாம் முதலமைச்சராக, அல்லது அவருக்கு சொந்தமான காரையே அவர் பயன்படுத்தலாம். இப்போ ஜெயலலிதாலாம் பார்த்தீங்கன்னா அரசாங்க கார் கிடையாது, அது ஒரு பக்கம் கான்வாயில் வந்துகிட்டு இருக்கும். ஆனால் இவங்க காரில் தான் போவாங்க. அதற்கு இவருக்கு கொடுத்த மாதிரி Z+லாம் கொடுத்து பெரிய ஒரு 50-100 கார் போகுது பின்னாடியே. இந்த பெருமை பித்துறதுக்கு இந்த வீடியோ எடுத்து ரீல்ஸ் வர ஒரு பக்கம் போட்டு திரியிறானுங்க. இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் ஒரு ட்விஸ்ட் பார்க்கணும். என்ன ட்விஸ்ட்னா, 50-50ன்னு சொல்லப்பட்ட ஒரு கருப்பு நிற கார், அதில் தான் வந்து பயணம் பண்ணுறார் யாரு, நம்ம முதலமைச்சராக இருக்கிற விஜய். அந்த கார் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா, அது வந்து ஆதவுக்கு சொந்தமான கார். லாட்ரியில் வந்த காசை வச்சு, சுரண்டல் லாட்ரியில் சம்பாதிச்ச காசை வச்சு, மக்கள்கிட்ட சுரண்டி தின்ன காசை வச்சு வாங்கப்பட்ட ஒரு காரில், தனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு காரில் அவர் போறாருன்னா, அப்போ லாட்ரி குடும்பத்தின் பிடியில் விஜய் சிக்கி இருக்கிறான்னு இதை விட உதாரணம் தேவையே இல்லையே.
அவரே கார் வச்சிருக்காருங்க, அவரே சொகுசு வாகனங்கள் வச்சிருக்காரு, பேட்டரி கார் வச்சிருக்காரு, சொகுசு வாகனம் நிறைய கார் வச்சிருக்காரு அவர். அந்த கார்லாம் ஏன் போக மாட்டேங்கிறாருன்னா, இப்ப முழுக்க முழுக்க லாட்டரியோட குடும்பத்தின் மார்ட்டின் குடும்ப பிடியில விஜய் சிக்கி இருக்கிறார். விரைவில் தமிழ்நாட்டில் லாட்டரி வரலாம். அதை எதிர்த்து எங்க திமுக வந்து பிரச்சனை பண்ணிருமோ, அதை எதிர்த்து திமுக வேற ஏதாவது பெரிய லெவல்ல தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணிடுவாங்களோன்னு அவர்களை பயமுறுத்துவதற்காக, அவர்களை வந்து கோர்ட்டா நீதிமன்ற வாசல்ல சட்டப்படி அலைய வைக்கிறதுக்காக வழக்கை போட்டு அவர்களை கைது செய்து, இப்ப ஸ்டாலினை கைது செய்யற திட்டமோ அல்லது உதயநிதியை கைது செய்யற திட்டமோ எடுத்தா தமிழ்நாடு என்ன ஆகும்? திமுக சும்மா இருப்பானா? ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருமா? உடனே அதை காரணம் காட்டி எல்லா திமுக காரனையும் அரெஸ்ட் பண்ணு. இது வந்து ஜெயலலிதா பாணி. இதை விஜய் கையில் எடுத்தா விஜய்க்கு அதை விட பெரிய கேவலம் எதுவும் இல்லை, பெரிய சரிவை சந்திப்பார். இன்னைக்கு ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் நம்ம உட்காந்துட்டோம், வானலாவே அதிகாரம் நம்ம கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. கிடையாது. உங்க பதவியை திமுக போட்ட பிச்சை. சூடு சொரணம் இருக்கிறவன் இந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு போய் தனியா நின்று முழு மெஜாரிட்டியோடு ஜெயிச்சுட்டு வாங்க. பட் அதை செய்ய மாட்டாரு. ஏன்னா வந்து உட்காந்துட்டாரு, தெரிஞ்சோ தெரியாமல உட்காந்துட்டோம். இனிமே அதை விடக்கூடாதுன்னா பிரச்சாரத்துக்கு ஒரு நாளைக்கு வந்தாருன்னா 5 நாள் லீவ் எடுப்பாருங்க. ஆனா பதவி வேணும்ன்றதுனால ஆளுநர் மாளிகைக்கு நடையா நடந்தார். டெய்லி வந்தார். பாத்தீங்களா? டெய்லி வந்தார். என்னன்னா இப்படியா பதவி பிடிச்சிடணும். எதிர்க்க எவன் பேசுறேன் எனக்கு என்ன? சி வி சண்முகத்து காலில் கூட விழுந்திருப்பார் ரூமுக்குள்ள. தெரியாது. சி வி சண்முகம் பெரிய ஆள் நினைச்சிட்டாரு. அதிமுக சி வி சண்முகத்தை எவனுக்கும் தெரியாதுங்க. ஜெயலலிதாவை தெரியும், எம்ஜிஆரை தெரியும் அதிமுகவில். அடுத்து எடப்பாடி தான் தெரியும். வேலுமணியை கோயம்புத்தூர் விட்டா யாருக்கு தெரியும்? சி சண்முகத்தை எவனுக்குமே தெரியாது. அந்த வந்து இந்த இதில் வந்து அந்த பாமகவோட சண்டை, ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு கலவரம். அப்போ இவரை கொல்ல வந்துட்டாங்க. அப்போதான் சி வி சண்முகோட பேர் வெளியில் தெரியுது. அது வரைக்கும் இவர் ஒன்றும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் இவர் முழு நேர மதுப்பிரியர்னு ஒரு பேர் இருக்கு அவருக்கு. சமீபத்தில் தேர்தல் பிரச்சார நேரத்தில் கூட முதலமைச்சருடைய கனவு, நீங்கள் உங்கள் கனவை சொல்லுங்கள்னு சொல்லும் போது அதில் கூட அவர் வந்து கோவப்பட்டு இல்லை, திமுறா நக்கலா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு ஒரு கனவு இருக்கு, அந்த நடிகை பேரை சொல்லி, ஒரு குறிப்பிட்ட நடிகை பேரை சொல்லி, அந்த நடிகை வேணும், முதலமைச்சர் செட் பண்ணி கொடுப்பாரான்னு கேட்டார். இப்பேற்பட்ட கேடு கட்டவன் கையை தான் முதலமைச்சரா வரணும், முதலமைச்சர் நமக்கு பதவி நாற்காலிக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு கை பிடிச்சி பொக்கே வாங்கிட்டு வந்தாரு நம்ம நடிகர் விஜய், முதலமைச்சர் விஜய். இந்த கேவலங்கள்லாம் தொடர்ந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இப்போ இந்த திட்டம் ஏன் வச்சிருக்காரு அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு செய்தியை இப்போ அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது. அரெஸ்ட் பண்ண இவருக்கு ஆட்சி கவுந்துரும், அது வேற விஷயம்னு வச்சுங்களேன். இதை அரெஸ்ட் பண்ணுவதை யாரும் ஒத்துக்கவும் மாட்டாங்க. அவருக்கு முட்டு கொடுக்குறவர்கள் இன்றைக்கு வந்து அவருடைய நாற்காலியை தூக்கி பிடிக்கிற யாருமே இப்படி ஒரு சம்பவத்தை அவர் செய்தால், இந்த ஆதவ் பேச்சை கேட்டுக்கிட்டு, லாட்டரிக்காரன் பேச்சை கேட்டுக்கிட்டு, அல்லது மார்ட்டின் பேச்சை கேட்டுக்கிட்டு, இல்லை யார் பேச்சையோ கேட்டுக்கிட்டு அவர் திமுக அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சட்டப்படி அதற்கான ஆதாரங்களை கொடுத்து நீதிமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுத்தா ஓகே. ஆனா அப்படிலாம் எதுவுமே இல்லையே. நீங்க தான் என்னென்னமோ பண்ணி பார்த்தீங்களே, ஒண்ணுமே நடக்கலையே. பாஜக எவ்வளவோ முயற்சி எடுத்தது செந்தில் பாலாஜியை தன் கட்டுப்பாட்டில் எடுப்பதற்காக. ஏன்னா அஜித் பவர்லாம் அப்படிதான் சொன்னாங்க, 1000 கோடி ஊழல்னோன்னா அவரை பிடிச்சி மடக்கினாங்க. அவர் போய் டக்குன்னு பாஜகவுக்கு தாவிட்டாரு. உடனே அவரை தூக்கின்னு வந்து 1000 கோடி ஊழல் பண்ணவர் பரிசுத்தமானவராகி துணை முதல்வராக இருந்து கடைசியில் இப்போ அவர் திருந்தி வரலான்ற நேரத்தில் மறுபடியும் ஒன்னா சேரலான்ற நேரத்தில் விமானத்தில் செத்து போயிட்டார். என்ன நடந்ததுன்னு தெரியாது நமக்கு. பல சம்பவங்களை உதாரணமாக நம்ம சொல்ல முடியும். எத்தனையோ பேர். குஜராத்துடைய முன்னாள் முதலமைச்சர், அவர் தன்னுடைய பிள்ளைய பார்க்கறதுக்கு அமெரிக்கா போகலான்னு போறாரு. அவர் அந்த விமானத்தில் இருக்காரு. அந்த விமானம் விழுந்து செத்துச்சு. 230 பேர் செத்தான், ஒரே ஒருத்தன் தப்பிச்சானாங்க. எப்படி விமானத்தை குச்சி தப்பிச்சானு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அதுவும் மர்மமான விமான விபத்தா இருக்கு. இப்படி ஏராளமான சம்பவங்கள் நம்ம சொல்ல முடியும். ஆக பாஜகவை நேசிக்கிறவர்கள் பாஜகவுக்கு விருப்பமான செயலை செய்தால் அவர்களுக்கு எவ்வளவு ஊழல் பண்ணாலும் வாஷிங் மிஷின்ல வெளுக்கிற மாதிரி அவங்க வெள்ளாவில வெளுத்து எடுத்துருவாங்க. இப்போ விஜயனுடைய யோகி அரசியலையும் அவர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இதையே கட்டவிழ்க்கிறாங்க. ஏதாவது உதயநிதி மீது அவரை கைது பண்ண போறாங்க, ஸ்கெட்சு போட்டிருக்காங்க, ஸ்டாலினுக்கு ஸ்கெட்சு போட்டாங்கன்னு இந்த ஆதவ் பேசுறாரு இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இப்படி ஒரு செய்தியை பரப்பி விட்டா ஐயோ இங்க அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க போல இருக்கு, அதனால நம்மளுடைய செயல்பாடுகளை வீரியத்தை குறைச்சிக்கலான்னு திமுகவுடைய வீரியத்தை குறைக்கலாம்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, திமுக உங்க அரசியல் இல்லை, உங்க அப்பா அரசியல் இல்லை, உங்க தாத்தா அரசியலே பார்த்தது. ஏன்னா 75 வருஷம் பவள விழா பாப்பான்னு சொன்னியா, அதுக்கு 75 வயசு. அது தாத்தாவெல்லாம் பார்த்த கட்சி.
இதை விட மிக கொடூரமான சம்பவங்கள்லாம் அது பார்த்துருக்கு. மிசாவை பார்த்த இயக்கம் எல்லாரும் தோத்து போயிட்டாங்க. 2 பேர் ஜெயிச்சாங்க. 10 ஆண்டுகள் ஆட்சியிலே கிடையாது. இன்னைக்கு அதிமுக பாரு, ஆட்சி இல்லைன்னு உடனே 10 பேர் பிச்சுக்கிட்டு ஓடுறான், 20 பேர் பிச்சுக்கிட்டு ஓடுறான். கட்சியே செதறுண்டு போச்சு. ஒருத்தன் கூட அந்த கட்சியில இல்லை. எல்லாம் தாய் கழகத்துக்கு திரும்பிட்டு இருக்காங்க. ஆனால் 10 ஆண்டுகள் ஆட்சியில இல்லாத போதும் கலைஞர் அவர்கள் கட்சியை தக்க வச்சிருந்தார், கட்டுக்கோப்பா வச்சிருந்தார். சொன்னத்தில் நின்னாங்க, வானா வந்தாங்க, போனா போனாங்க. அப்படி ஆளுமையாக இருந்தவர் கலைஞர். அதே ஆளுமையில கொஞ்சம் குறைவு இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாங்க. அவங்களுக்கும் 10 வருஷம். கலைஞருக்கு பிறகு அவர்களும் ஆட்சியில் இல்லை, எதிர்கட்சியாக தான் இருந்தாங்க. ஆனால் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. 21ல் பிடிச்சி 5 ஆண்டு காலம் நிறைவான ஆட்சி நடத்துறாங்க. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி போது நமக்கு நிறைய மாறுபட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கு. ஆனால் கடந்த 21லேருந்து 26 வரைக்கும் நடத்தப்பட்ட ஆட்சியில நிறைய நலத்திட்டங்கள், இதுவரை இந்தியாவை பார்க்காத நலத்திட்டங்கள் இங்கிருந்து காப்பி அடிச்சாங்க எல்லாரும். காலை உணவு திட்டம் பல மாநிலங்களை யூஸ் பண்றாங்க. காசு மகளிர் உரிமை தொகை பல மாநிலங்களை பயன்படுத்துறாங்க. மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் பல மாநிலங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மாணவ மாணவிகளுக்கு பணம் கொடுக்கறது, லேப்டாப் கொடுக்கறது, செருப்பு கொடுக்கறது, பேக் கொடுக்கறது, தமிழ்நாட்டினுடைய திமுக அரசினுடைய பல திட்டங்களை, நலத்திட்டங்களை பாஜக கையில் எடுத்து காப்பி அடிச்சு குஜராத்தில் அங்க இங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கு நடப்பதும் விஜய் ஆட்சி நினைக்கிறீங்களா? இன்றைக்கு வரைக்கும் திமுக ஆட்சி தான் நடந்துருக்குறீங்க. திமுக செயல் திட்டங்களை, திமுக அறிவித்த திட்டங்களை தொடர்ந்து இவர் செயல்படுத்தினே இருக்கிறாரு. மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு, மகளிருக்கு 1000 ரூபாய். இவர் சொன்னது 2500 ரூபாய், கொடுக்குறது 1000 ரூபாய். மாணவர்களுக்கு 1000 ரூபாய் ஏற்கனவே அவருடைய படிப்புக்கு கொடுத்துட்டு இருக்காரு. மகளிர் விடியல் பயணம் இருக்கா இல்லையான்னு தெரியல. பல இடங்கள்ல இருக்குன்றான், பல இடங்கள் இல்லைன்றான். அது ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலை போயிட்டு இருக்கு. ஆக இப்போது வரை தமிழ்நாட்டை ஆள்வது ஸ்டாலின் தான். அவர் திட்டங்களை ரத்து பண்ணுவதற்கு எவனுக்குமே எந்த ஆளுக்கும் புதுசாக வந்தாலும் அதிகாரம் இருக்காது. ஏன்னா அப்படிப்பட்ட திட்டங்கள், அது மக்கள் நல திட்டங்கள் மீது கை வைத்தா மக்கள் வெகுண்டெழுந்துருவாங்கன்னு தெரியும். அப்போ ஆள்வது ஸ்டாலின் தான். அண்ணா சொன்ன மாதிரி இருமொழி கொள்கையை எவன் வந்தாலும் அதை பிரிக்க முடியாதுன்னா, இருமொழிகள் இருக்கிற வரை அண்ணா தான் இந்த மாநிலத்தை ஆளுகிறாரு. அதே மாதிரி இந்த திட்டங்களை எல்லாம் ரத்து பண்ணுவதற்கு யார் வந்தாலும் முடியாது. இப்போ விஜயால ரத்து பண்ண முடியுமா? காலை உணவு திட்டத்தை ரத்து பண்ணிடுவாரா? இலவச பயண திட்ட விடியல் பயணம், இலவச பஸ் பயணம் மகளிருக்கு ரத்து பண்ணுவாரா? மகளிருக்கு காசே தர மாட்டேன், இலவசங்களே கிடையாது, ரத்து பண்ணிடுவாரா? மாணவர்களுக்கு படிப்பு உதவித்தெல்லாம் தர முடியாது, நிறுத்திடுவாரா? லேப்டாப் தர மாட்டேன், நிறுத்திடுவாரா? இதெல்லாம் நிறுத்தினார்னா மாற்றம். ஆனால் நிறுத்த முடியாது. நிறுத்தினா இவர் ஆட்சியை டப்பா டான்ஸ் ஆடிடும். ஆனால் வெளியே வீராப்பா பேசிப்பானுங்க. தான் பேச முடியவில்லை என்றாலும் அவர் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறார். ஆதவை பேச விட்டு அதில் உள்ள போய் நம்ம நீரோ மன்னன் மாதிரி ஊரே பத்தி எரியும் போது பிடில் வாஸ்தான்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ அந்த மாதிரி இவங்க எம்எல்ஏ ஒருத்தர் ஈசிஆர் சரவணன் ஒரு ஆள் இருக்கார், ஒரு எம்எல்ஏ. அவர் அந்த பக்கம் சோழிங்கநல்லூர் சைடில் ஒரு ஆலை பத்தி எரியுது. அதை இவர் பார்வையிட போறாரு. அப்போ பிஜிஎம் போடுறாங்க. என்னடா ஆட்சி இது? ரீல்ஸா? இதை விட கேவலமா இல்லையா? சோகம் நடந்துகிட்டு இருக்கு. பல கோடி ரூபாய் பொருள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பத்தி. அங்க நீ ஒரு எம்எல்ஏ, நீ அங்கே ஆய்வு நடத்த போற, நல்ல விஷயம். அதுக்கு எதுக்கு பிஜிஎம்? என்ன புடிங்கிட்ட பிஜிஎம் போடுற நீ? இதையெல்லாம் அனுமதித்து பிஜிஎம் ஆட்சி நடக்குது. சோபா மாடல் ஆட்சி மாதிரி பிஜிஎம் ஆட்சி, ரீல்ஸ் ஆட்சி. இதெல்லாம் நிறுத்தலைங்கன்னா இதே மக்கள் திருப்பி அடிப்பாங்க. இப்போ மக்கள் கொடுத்த அதிகாரத்தை அவங்களே பிடுங்கிடுவாங்க. அதான் நடக்கும். இன்னும் ஏன்னா எப்படி இன்னும் உள்ளாட்சி எலெக்ஷன்ல அவங்க போய் நிற்கணும்ல, அவங்க மூஞ்சிக்கு. இதுவரை ரீல்ஸ் போட்டீங்க, 100 ரீல்ஸ் போட்டேன் நான் உங்களுக்காக சொல்லிட்டு ஓட்டு கேட்பீங்களா? என்ன திட்டம் கொண்டாந்த நீ என்ன எனக்கு பண்ணன்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். மோசமான ஒரு விளைவை தான் சந்திக்க வேண்டியிருக்கும். கடைசியாக இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி, பழிவாங்கிற விஷயத்தை விஜய் செய்கிறார்னு ஏன் நான் முதலே சொன்னேன்னா, அப்துல் கலாமுடைய உதவியாளர் அந்த பொன்ராஜ் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு. இப்போ என்ன வழக்கு அப்படின்னா, மார்ச் மாதத்தில் அவர் பேசும்போது இவங்க இந்த விஜயனுடைய கும்பல் இருக்குல்ல, இந்த கும்பல், இந்த பெண்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நான் அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், ஏன் தேவைப்பட்டா பொண்டாட்டியா கூட இருப்பேன், ரோட்ல போறவங்களாம் 4 பொண்டாட்டி வச்சுக்கிறான், குப்பை பொறுக்கிறவன் 5 பொண்டாட்டி வச்சுக்கிறான், எங்க அண்ணன் இவ்வளவு வசதி இருக்கு, அவர் பொண்டாட்டி வச்சுக்க கூடாதா, எத்தனை வேணா வச்சுக்கலாம், நானே பொண்டாட்டியா கூட இருப்பேன் அப்படின்னு பேசியதை அவர் குறிப்பிட்டு, இப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பேரை பயன்படுத்தி இவர்களுக்கு சமம்னு சொல்லிட்டார். அவங்க ஒட்டுமொத்தமா பெண்களை எல்லாம் அவர் இழிவுபடுத்திட்டார். தாவேக பெண்களே அவர் இழிவுபடுத்திட்டாருன்னு நடுராத்திரில போய் புகார் கொடுத்தாரு. இப்ப இருக்கிற முதலமைச்சராகிற விஜய். வீட்டை விட்டே வெளியிலே வராதவர் அப்போ போய் டிஜிபி ஆஃபீஸ்ல போய் புகார் கொடுக்குறாரு. அப்துல் கலாம் உதவியாளர் பொன்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்கணும்ட்டு. அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கல. அதன் பிற்பாடு
நான் எல்லா பெண்களையும் சொல்லலைங்க, இந்த பெண்கள்லாம் இப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க, இதை விஜய் எப்படி அனுமதிக்கிறாரு? அக்காவும் தங்கச்சியாவும் ஒருத்தர் இருந்துகிட்டு அவங்களே எப்படி பொண்டாட்டியா இருக்க முடியும்? அதுக்கு பேர் என்னன்னு கேட்டார். அப்ப அதை கேட்டுட்டு, ஒருவேளை நான் பேசியது மற்ற பெண்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருந்தா, வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தா என்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறேன்னு அப்போதே அவர் வந்து அதற்கு பகிரங்கமாக வருத்தமும் தெரிவிச்சிட்டார். அது அந்த பிரச்சனை வந்து சரியா தப்பான்றது அப்போதைக்கு விஷயங்கள் முடிவு வந்து விட்டது. மார்ச் மாசம் பேசுனதுக்கு மே மாசத்துல நடவடிக்கை எடுக்கிறார். ஆட்சிக்கு வந்த பிறகு பழிவாங்கும் நடவடிக்கை விஜய் எடுக்கிறார்னா, விஜயனுடைய ஒரிஜினல் முகம் தெரியுதா? இதுதான் ஒரிஜினல். விஜயனுடைய ஒரிஜினல் பழி வாங்கிறது, ஈகோயிஸ்ட். தன் மனைவி என்ன சொன்னாங்க சங்கீதா அவர்கள்? என் கணவருக்கு ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குன்னு தான் சொன்னாங்க. எந்த நடிகை? தேவைப்பட்டால் பேரை சொல்வேன்னு சொன்னாங்க. இவரே அந்த நடிகையோட ஜோடி போட்டு போனார், ஒரே ட்ரெஸ் போட்டுன்னு திரிஷாவோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாரு. இன்றைக்கு திரிஷாவுக்கு அறிவிக்கப்படாத போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுது. எவன் அப்போ வீட்டு காசு? ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு பேசினார்ல முதலமைச்சர் விஜய் பிரச்சாரத்துல. இப்ப ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஏன் சார் பால்கோவா பண்ணிக்கிறீங்க? உங்க வீட்டுக்கு ஏன் சார் வந்து ஜாங்கிரி பண்ணிக்கிறீங்க? உங்க வீட்டுக்கு ஏன் சார் மைசூர் பாக் பண்ணிக்கிறீங்க? ஏன் சார் திரிஷாவுக்கு வந்து முன்னாடி ஒரு போலீஸ் பின்னாடி ஒரு போலீஸ் கான்வாய் பாதுகாப்பு கொடுக்குறீங்க? திரிஷா யார் சார்? ஒரு நடிகை தானே சார்? உங்களுடைய தோழியா சார்? அவங்க தோழியா இருந்துட்டு போட்டோம் சார், அதுக்கு எதுக்கு சார் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறீங்க? அவங்களுக்கு என்ன சார் த்ரெட் இருக்கு? அவங்க எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டாங்களா சார்? அவங்க ஏன் சார் வந்து உங்க பதவி ஏற்பழக வரும்போது அவங்களுக்கு அப்படி பெரிய ஆரவாரம் வருது? அப்ப அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சார் கனெக்ஷன் இருக்குன்னு நாட்டு மக்கள் கேட்பாங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு விளக்கெல்லாம் கொடுக்க மாட்டார். இன்ன வரைக்கும் முதலமைச்சர் ஆன பிறகு ஊரே அவருக்கு பயங்கரமா பாராட்டு சொல்லுன்றாங்க. எங்கேயாவது அவங்க பையன் பாராட்டின மாதிரி ஏதாவது ஒரு தகவல் வந்திருக்கா? அவர் ஒரு இயக்குனர், அவர் ஒரு படத்தை பண்ணி முடிச்சிட்டார். அவங்க மகள் எங்கேயாவது எங்க அப்பா தான் முதலமைச்சர்னு சொல்லியிருக்காங்களா? எங்கேயாவது? பெற்ற பிள்ளைகளே விஜயை ஒதுக்கி தள்ளியிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் குடும்பத்தையே ஒதுக்கி வச்சிருக்காங்க. குடும்பம் இவரே ஒதுக்கி வச்சிருக்கு. ஏன்னா அவர் செய்கை அப்படி. முதலமைச்சர் ஆகிட்டாரு, கேட்டா நாட்டுக்கு தத்து குத்துட்டான்னு உங்க அப்பா ஒரு சீனை போடுவார். எஸ்ஏசி மாதிரி ஒரு ஆளை அவர் அப்படியே டக்குன்னு பச்சைவந்தி மாதிரி மாறிக்கிறாரு. நேற்றுக்கு ஒரு பேச்சு, என் பிள்ளைய சுத்தி இருக்கிற மாஃபியா கும்பல்னு பேசினாரு. அவர் தான் பேசினாரு, என் பிள்ளைய வந்து எல்லாரும் பயன்படுத்துறாங்க, அவரை சுத்தி உண்மையே சொல்ல விட மாட்டேங்கிறாங்க, பெரிய குரூப் அவரை உட்காந்துக்கிட்டு சோசியல் மீடியாவில் தப்பான தகவல் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னவர் இதே விஜயனுடைய அப்பா. இப்ப அவரு தான் என் பிள்ளைய தத்து கொடுத்துட்டோம், முதலமைச்சர் ஆயிட்டாருல்ல, என் பிள்ளைய தத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு சீனை போடுறாரு. இதற்கெல்லாம் விடை இருக்கிறது. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கோம். அதனால முதலமைச்சர் விஜய் அவர்களே, இந்த மாதிரி யாராவது இந்த ஆதவ் மாதிரி வளர்ந்து கெட்டவர்கள் ஏதாவது ஐடியா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, நான் ஜெயலலிதா மாதிரி ஆட்சி புரிய போறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து முன்னாள் அமைச்சர்களோ திமுகவோ அதிமுக யாரா இருந்தாலும் அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள், முறைகேடில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அதற்கு ஆதாரம் இருக்கிறது என்று ஆணித்தரமான ஆதாரங்களை எடுத்தால் யாருமே நடவடிக்கை எடுங்க. அதை யாருமே உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் பொய்யான வழக்கு போட்டிங்கன்னா மிகப்பெரிய அசிங்கத்தை, அவமானத்தை, ஏன் பதவியே போயிடும் உங்களுக்கு. பார்த்துங்க, ஜாக்கிரதையா இருங்க. இந்த கூடி இருக்கிறவன் சொல்றான், சுற்றி இருக்கிறவன் சொல்றான், ஏற்றி விட்டு வேடிக்கை பார்ப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களை கவுக்கு போறது மற்றவர்கள் யாரும் கிடையாது, உங்க கூடவே இருக்கிற இந்த வலது கட்டவர் தான். இந்த ஆறடி தான் உங்களுக்கு வந்து உங்களை கொண்டு போய் படுகொலை தள்ள போகுது. அதனால பேச விட்டு வேடிக்கை பார்க்கறத நிறுத்துங்க முதல்ல. அப்பதான் நீங்களும் சரியா இருப்பீங்க. நீங்க ஏதோ தெரியாமலோ வந்து உட்கார்ந்துருக்கிற அந்த முதலமைச்சர் நாற்காலிக்கும் மரியாதை கிடைக்கும். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, கோடங்கி வாய்ஸ் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்து சேனல் வளர்ச்சிக்கு உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.